இன்ஜினியரிங் படிக்க போறியா? இந்த ஸ்பெல்லிங்லாம் முதல்ல கரெக்ட்டா? டேய் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்டா. அப்பாவோட பேருக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாதா? என்னடா இவ்ளோ கூட்டம் இருக்கு? நம்ம ஊர்லயும் பத்தாவது படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. என்னது? ஒன்றும் இல்லடா. அக்கா நல்லா வெரிஃபை பண்ணிடுங்க, தப்பா டைப் பண்ணாதீங்க. அப்ப நீ வந்து பண்ணு. இந்தா நெக்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? டேய் நீங்க தான் இருக்கீங்களா? சீக்கிரம் போங்க. என்னடா? டேய் அத சொல்லிட்டாங்களா? எதை? சர்வர் டவுன். சர்வர் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சூப்பர் அப்ப. அக்கா ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இது கொஞ்சம் உடனே முடிச்சு கொடுக்க முடியுமா? கியூ கண்ணுக்கு தெரியல? உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? போய் கியூல நில்லு. அக்கா அப்படிதான்டா கலெக்டர் மாதிரியே பேசிக்கோ. கண்டுக்காதா? என்னமா இதுல ஃபில் பண்ணி வச்சிருக்க? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அடிச்சு எழுத கூடாதுன்னு உனக்கு டேய் தெரியாதா? நோந்து நில்லு. டேய் என்ன? அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. என்ன சொல்ற? நல்லா இருக்கியா? கியூல நில்லு. அவ்வளவுதானா? ஆனி எங்க இருக்க? நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். டேய் செல்லகுட்டி, நான் அங்க போய் உட்கார்றேன். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறியா? கால் வலிக்குதுடா. எனக்கும் கால் வலிக்குது. டேய் ஆனிக்கு செயின்ட் ஜேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாண்டா. அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை. வந்துட்டான் ஆனி கோனின பல்ல இழிச்சிக்கிட்டு வாய போற உனக்கு. பாருங்க நான் டைப் பண்றேன். ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க. இப்பவே சொல்லிடணும். அப்புறம் அடிச்சிட்ட பிறகு அது இல்லடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்தா. நாங்க ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்ட் ஜான்ஸ், சப்ஜெக்ட் சயின்ஸ். மத்ததெல்லாம் நீங்களே பார்த்து போட்டு விட்டுருங்க. மொபைல் நம்பர் சொல்லு. உங்க நம்பர் கொடுங்க, நான் மிஸ் கால் கொடுக்குறேன். போட வெளியில. வந்துட்டா நம்பரை கேட்டுட்டு நேரத்தை வீணடிக்க. நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயின்ட் ஜேம்ஸ், சப்ஜெக்ட் சயின்ஸு. Hi students, my name is Vimla. I'm your class teacher. முதல்ல நாம எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திக்கலாம். ஒவ்வொருத்தரா முன்னாடி வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. ஓகே? டேய் அந்த டேனி இங்க தான்டா இருக்கான். யார் உன் சர்ச்சில் இருக்கானே குரங்கு பையன் அவனா? ஹலோ ஹலோ, என்னங்க? ஐயோ உன்னதான். நானா? கம்மியா சீக்கிரம் வாடா. ஓடா. சொல்லு. என்னது? மை செல்ஃப் சொல்றா. மைசெல்ஃப். சைலன்ஸ். டேய் இங்க வா. என்னங்க டீச்சர்? உன்னை மை செல்ஃபை தான் சொல்ல சொன்னேன். மை செல்ஃப்னு சொல்லிட்டு போக சொல்லலை. உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலையும் சொல்லு. என்னை பற்றி என்ன சொல்கிறது டீச்சர்? உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர, எப்படி வர, அதை பற்றிலாம் சொல்லு. அப்படி சொன்னா தானே தெரியும். என் பேர் பிரகாஷ். நான் அவன் கூட தான் வந்தேன். என்னது? அது என் ஃப்ரெண்டு. சைலன்ஸ். நெக்ஸ்ட். அவனோட ஃப்ரெண்டு டி. இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்னோட பேரு கண்ணன், நிதின் பாபு. எல்லாரும் என்ன கண்ணன்னு கூப்பிடுவாங்க. என் வீடு வெள்ளோடில் இருக்கு. எனக்கு பேட்மிண்டன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் ஆகணும்னு ஆசை. எனக்கு இந்தியன் டீம்ல சேரணும். இதுதான் என்னுடைய லட்சியமே. ஓ வெரி குட். பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட். உனக்கு இந்த மைசெல்ஃபை பற்றி முன்னாடியே தெரியுமாடா? ஃப்ராடுக்கிற பையல. ஹாய், என் பேர் அசோக்கு. வீட்டில் ஊரில் எல்லாரும் எனக்கு குறும்புன்னு தான் கூப்பிடுவாங்க. வண்டி அடியா முதல்ல. வண்டி எடுங்க ப்ளீஸ். ஏய் வண்டி ஏறா. வாட் ஆர் யூ டூயிங்? கரும ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னையா பண்ணிட்டு இருக்க? வண்டியை எடுயா. யோ வண்டி ஸ்டார்ட் ஆகல மிஸ்டர். அண்ணா ஆம்புலன்ஸ் வருதுல, சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணே. அது நிக்கட்டும். வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றேன்ல. நீ என்ன வண்டி எடுத்து இங்கே வந்து விட்ட? ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? இத்தனை பேரை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. சீக்கிரம் வண்டி எடுத்து தொலைங்கண்ணே. எதுக்குடா இப்ப கத்திட்டு இருக்க? மத்தவங்களா இந்த ரோட்ல நல்லதானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. உனக்கு தெரியல எத்தனை பேருக்கு வழி விட்ட? அது சொல்ல மாட்டீங்க. சரி போய் அப்படி என்னத்தை கிழிக்க போற நீ? என்ன பாக்குறீங்க? தலைவரே வண்டியா. டேய் உங்களை ஒருத்தன் கூட வண்டி மேல கை வைக்க கூடாது. ஏய் கையறா. என்னதான பிரச்சனை? நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? நடு ரோட்ல இருந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கியா நீ? என்ன சொன்ன? ஒண்ணு சார் நான் இது ஓய் வண்டி ஏறா. கிரவுண்ட்ல களமிறங்குறாங்க முகமது நியாஸ் மற்றும் பிளேயர் நிதின் பாபு.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கண்ணா நீ விளையாடுறா பாத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த மேட்ச் நடத்துறதுக்கு வரப்போறது ஸ்டேட் அம்பையர் அனில் ஆண்டனி. ஐ வெல்கம் மிஸ்டர் அனில் ஆண்டனி டு த கோர்ட். ஹெட்ஸா டைல்ஸா? ஹெட்ஸ். கோர்ட் ஆர் சர்வீஸ்? கோர்ட் ஆர் சர்வீஸ்? சர்வீஸ். கோர்ட் விச் சைட்? ரைட் சைட் சார். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். போட்டி ஆரம்பிக்குது. செயின்ட் ஜேம்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்ந்த நிதின் பாபு சர்வீஸ் பண்ண போறார். ஆப்போனன்ட்ல இருக்கிறது செயின்ட் தாமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்ந்த முகமது நியாஸ். On my right, Mohammad Niaz. On my left, Nitin Babu. Nitin to serve Niaz. Lawal, play. ஈரோடு சப் டிஸ்ட்ரிக்ட் போட்டிகள்ல பங்கெடுத்து ஜெயிச்ச எல்லா மாணவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அடுத்ததாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டிராஃபியை கொடுக்கலாம். பேர் சொல்றவங்க மட்டும் வந்து வாங்கிக்கலாம். ஜோஸ்னா ஜோஸ்வா ஃபார் ஐட்டம் ஜாவ்லின் த்ரோ செகண்ட் பிரைஸ். அபிஜித் சதீஷ் ஃபார் ஐட்டம் லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட் பிரைஸ். Next, Sudha Madhavan for item badminton, first prize. Best of luck. Score Niaz 5, Nitin 2. Serve. In. என்னது? Service change. Score Niaz 7, Nitin 2. சார் இது அவுட் சார். Serve. Foul. பவுலா? Match win by Muhammad Niaz. Score 21-8, 21-9. Congrats. Next, Aswini for item shot put, second prize. ஹலோ, ஹலோ கண்ணா, யாரு? நான் தான் ஜெய். யாரு? அகாடமி ஜெய். ஜெய் அண்ணா, இது உங்களோட இன்னொரு நம்பரா? ஆமா. என்னாச்சுண்ணா? டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் டேட்டு கிட்டத்தட்ட நவம்பர் 3rd வீக்கா இருக்கலாம். அப்படியா? அது வந்து கண்ணா, இந்த வாட்டி கப்பு நம்ம அகாடமிக்கு தான் கிடைக்கணும். அண்ணா நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ்லாம் ஓகே தான், ஆனால் அது மட்டும் பத்தாது. வேற என்னண்ணா? அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு வர அம்பையரை சின்னதாக கவனிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு புரியலண்ணா. அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஐயோண்ணா அதெல்லாம் வேண்டாம், நான் விளையாடியே ஜெயிச்சுக்கிறேன். கண்ணா எவ்வளோ நல்லா விளையாட்டாலும் லஞ்சம் வாங்குற அம்பையரா இருந்தா காசு கொடுக்குறவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படிலாம் இருக்குமா என்ன? பின்ன இல்லாமலையா, ஒரு அம்பையர் கொடுக்கறதான விளையாட்டோட ஃபைனல் ரிசல்ட். ஹலோ
என்ன? ஹலோ அண்ணா, நான் இப்போ என்னண்ணா பண்ணணும்? அன்னைக்கு வரப்போற அம்பையரோட டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 10,000 ரூபாய் அவருக்கு கொடுக்க முடிஞ்சா நமக்கு சேஃப் தான். 10,000? அண்ணா, இதெல்லாம் தப்பு தானே? யாருக்கும் தெரியாம பண்ணா இதுவுமே தப்பு இல்ல. முக்கியமா சந்தியா மேமுக்கு இது தெரியக்கூடாது. ஐயோ, அது என்ன? தெரிஞ்சா அவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் உன்னோட வாய்ப்பு போயிடும். இது ஓகேனா மறுபடியும் எனக்கு கால் பண்ணு. நீ இந்த நம்பருக்கே கால் பண்ணு. சரிண்ணா. ஓகே ஓகே கண்ணா. சொல்லுங்கண்ணா. ரமேஷ் அண்ணா, எங்க இருக்கீங்க? நான் அன்னி கூட ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்டா. என்னடா கண்ணா? ஒன்றும் இல்லைண்ணா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி. ரோஷினி, நீ அந்த மாவை எடு. நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமே. நாளை காலையில நமக்கு டைம் இருக்காது. இப்போ முடிஞ்சிருமாண்ணே? ஸ்கூலில் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் சீன் போடணும். இப்போ முடிஞ்சிடும்டா. ரோஷினி, அந்த காசு எடுத்து கொடு. காலையிலேயே கிளம்பலாம். போற வழியில லாலண்ணன் வீட்டுல கல்யாண விஷயத்த சொல்லிடுங்க. சரி சொல்லிடுறேன். கீதாக்காவோட கல்யாணம் தானே? என்னங்க இங்க வச்சு பணத்தை காணுங்க. என்னது பணத்தை காணுமா? என்னடி சொல்ற நீ? நேத்து நீங்க பணம் கொடுக்கும்போது அந்த டிவி பக்கத்துல தான் வச்சேன். எங்க ரோஷினி, போச்சுன்னு என்னால தெரியலையே. பாத்துக்க முடியாதனால தான் நான் அதை உங்ககிட்ட கொடுத்தேன். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. அதாங்க வச்சேன். கொஞ்சம் நல்லா தேடி பாரு. அண்ணா, இது எனக்கும் சொல்லித்தாங்கண்ணே. ஏண்டி நீ பாத்தியா என்னது? இங்க வச்சிருந்த பணம்? நான் எதுவும் பார்க்கல. கீதா, சரி, வா, கொஞ்சம் பாருமா. நீ வந்து தேடு. ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா நீ எங்கடா காலையிலேயே கிளம்பிட்ட? பிராக்டிஸ். லேட்டா போனாலும் பிராக்டிஸ் நடக்கும் தானே? அப்போ பணத்தை காணோம், கொஞ்சம் தேடி பாரு. என்ன தேடணும்? இல்லடா, இங்க வச்சிருந்த பணத்தை காணோம், கொஞ்சம் தேடி பாரு. யார் எடுத்திருப்பா? 15,000 ரூபாய். நான் இப்ப என்ன பண்றது ரோஷினி? 15,000? எங்க வச்ச? ஐயோ, அலமாரி துணி கீழே இருக்கான்னு பாரு. நீங்க வாடா. எதுக்குப்பா? அப்பா, அப்பா, நீ எதுக்காகடா அந்த காசை எடுத்த? நான் ஒன்றும் எடுக்கலப்பா. நீ தான் காசை எடுத்தன்னு எனக்கு தெரியும். மரியாதையா பொய் சொல்லாம அதை எதுக்காக எடுத்தன்னு சொல்லு. சொல்லுடா. அப்பா, டிஸ்ட்ரிக்ட்ல விளையாடுறதுக்கா? ஏண்டா, காசை திருடி தான் நீ விளையாடணுமா என்ன? அப்பா, இந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல நான் ஜெயிக்கணும். விளையாட்டுல ஜெயிக்கணும். அதுக்காக தானே நீ கேட்டதும் கடனை கூட அடைக்காம நான் உனக்கு அந்த பணத்தை கொடுத்தேன். அப்படி நான் இதுல ஜெயிச்சா இன்னும் அதிகமா காசு கிடைக்கும்பா. அடிச்சேன்னா நீ விளையாடி கொண்டு வர காசுலயாடா இந்த குடும்பம் நடக்குது? அப்பா, இதுக்குப்பா கோவப்படுறீங்க? காசு ஆத்திரி பகலும் நான் அப்பளம் வித்து சம்பாதிக்கிறது நீ திருடுறதுக்காக இல்லடா. ஓடியா முன்னாடி நிக்காத. உன்னை நான் பார்க்க விரும்பல. அக்கா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். திவ்யா, நீ போ, நான் வரேன். ஓகே அக்கா, டாடா. டாடா. ரெக்க கிட்ட கேட்டா நீ ஏதோ பிராக்டிஸ்ல இருக்கன்னு சொன்னா, நீ இங்க வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லாம நீங்க வந்து உட்கார மாட்டியே. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அண்ணி. ஓ, அப்போ அப்போ வந்து சொன்னதெல்லாம் உண்மைதானா? அவன் என்ன சொன்னா? விளையாட்டுல ஜெயிக்க நீ யாருக்கு காசு கொடுத்த? அந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு அண்ணி? அகாடமியில் நான் நல்லா விளையாடி தான் செலக்ட் ஆனேன். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு விளையாடி ஜெயிக்க தெரியும். நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ நல்லா விளையாடி செலக்ட் ஆனதை நான் இல்லைன்னு சொன்னேனா?
நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஹனி நீ வீட்டுக்கு போற வழியை பாரு. நீ எதுக்காக காசு கொடுத்து விளையாட்டுல ஜெயிக்க பாக்குற கண்ணா? நான் யாருக்கும் காசு கொடுக்கலையே. ஓஹோ, அப்போ அப்பாவோட காசை திருடினதா அப்ப நீ இல்லல? ஹனி நான் திருடினது என் அப்பாவோட காசு தானே, உன் அப்பாவோட காசு இல்லையே. அப்ப உனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல கிளம்பிங்கிறது. ஓகே, திறமை இருந்தா நீ விளையாடி கப்ப ஜெய். அதை விட்டு இந்த குறுக்கு வழியெல்லாம் சூஸ் பண்ணாத. செலக்ட் ஆன எனக்கு ஜெயிக்கவும் தெரியும். யாரும் எனக்கு அவசியம் இல்ல. காசு திருடும் போது இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் உனக்கு தெரியாதா? திருட்டு பசங்களுக்கெல்லாம் இந்த பேட்மிண்டன்ல இடம் கிடையாது. இதை விட்டுட்டு வேலைக்கு போற வழிய பாரு. ஹனி என்னாச்சுமா? ஒன்னும் இல்லைண்ணா. அட சொல்லுமா, ஒன்றும் இல்லாமல் அழுவாங்க, சொல்லு. அவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா? அண்ணங்கிட்ட சொல்லு, அடுத்து நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கணும். என்னம்மா இப்படி சொல்கிற? சவாரிக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற? வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கணும். அப்புறம் நிறுத்துங்க. நிறுத்துறேன், வெயிட் பண்ணு. காசை நீயே வச்சுக்க. சில சவாரிக்கு நான் காசு வாங்கறது இல்ல. பொண்ணே, நீ வண்டியில வரலன்னா பரவாயில்ல, நம்ம ஒண்ணா நடந்து போலாம். ஏமா அழுகுற? இப்படி அழுகாதம்மா. நீ அழுவுறத பார்த்தா என் மூடு போகுது. அழுவாத. நில்றி. ஐயோ சுவாமி சரணம். அண்ணி, அண்ணா நிறுத்துங்கண்ணா. யாரா நீ? என்னடா பண்ண? ஒன்னும் இல்லைண்ணா. என்னடா? ஒன்னும் இல்லை. உனக்கு ஒன்றும் தெரியாதா? எதுக்கு அந்த பொண்ணு அழுவுதா? எனக்கு எதுவும் தெரியாதுடா. தெரியாதுடா. போரிக்கு பாயில அடிக்காதீங்கடா. மலைக்கு போக மாலை போட்டிருக்கேன். குராதா சாமி, குத்துனன்னு வச்சுக்க, மாலை வேற போட்டு அந்த பொண்ணு பின்னாடி போ. வெக்கமா இல்ல உனக்கு? ஏ ரக்கா, அந்த ஆட்டோ சாவி எடு. சரி. உன் பேர் என்னடா? வா வா சொல்டா. பிரேம்குமார். சூப்பர், நல்ல பெஸ்ட் பேரு. இவனை நான் பாத்துக்கிறேன். பைக் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணை வீட்டுல விட்டு வா. சரிண்ணா. சீக்கிரமா விட்டு வாடா. உன் லைசன்ஸ் சரியா சாமி? நாம ப்ளீஸ் வேண்டாம், நான் விட்டுருக்கேன். இருக்குடி அண்ணி ஏறு. தேங்க்யூ பிரகாஷ்.